இருக்கு. பரவாயில்ல, வரிசையாக ப்ரோக்ராம் இருக்கு, மாறி மாறி உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. அதனால முதல்ல நம்ம தமிழ்ச்சங்க தலைவர் திரு வீரபாண்டியன் அவர்களை அறிமுக உரை வாழ்த்துரை வழங்க நினைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த தலைப்பு வாங்க நடிக்கலாம், வாங்க நடிக்கலாம். இது சிவாஜி படத்தில் உள்ளது மாதிரி வாங்க பழகலாம் அது மாதிரி இருக்கிறாய். வாங்க நடிக்கலான்னு நல்ல தலைப்பு. இவங்க இந்த டீமில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டீமோட நானும் இருந்தேன். இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணது பிறகு இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொண்டு நம்ம முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு தீமை எடுத்துகிட்டு நம்ம தமிழ் சங்கத்துக்கு, அதுவும் இந்த இலக்கிய குழுவில் முதல் முறையாக இவ்வளோ பேர் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோடு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. இதை சொல்லப்போனால் எல்லோரும் இந்நாட்டு நடிகர்கள், இந்நாட்டு மன்னர்கள் மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே ஒரு வகையில் நடிகர்கள் தான். இளங்கோவிட்ட வந்த உடனே சொன்னார், நீங்களும் வாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னாரு. இல்லை, வீட்டில் நடிக்கிறது அப்படியே இங்கே நடிச்சிருக்கேன். நான் சொன்னேன், அதெல்லாம் வீட்டில் நடிக்கிறது நேச்சராகவே வரக்கூடிய ஒரு நடிப்பு. அந்த இதெல்லாம் இங்கேயும் நடிக்க முடியாது. இளங்கோவோட நடிப்பு கண்டிப்பாக தாமரையை கிட்ட தான் தெரியும் எப்படி நடிப்பார். என்ன தாமரை சொல்றீங்க? கரெக்டாக அவங்களுக்கு தான் தெரியும். அதை சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகம் தெரியும். அதனால உங்களுடைய இந்த தமிழ் சங்கத்தில் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை, இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க. மிக்க நன்றி. இதுக்கு அரேஞ்ச் பண்ண அந்த குழுவுக்கு, இலக்கிய குழுவுக்கும் மிக்க நன்றி. இதை இலக்கிய குழுவை தலைமையேற்று நடத்துவ நம்மளுடைய இளங்கோ மிக நன்றி. நன்றிகள் பாண்டியன். அடுத்து எதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம், எதுக்காக நடிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது நாங்கள் எங்கள் குழுவில் பேசும்பொழுது, இது வரைக்கும் நிறைய கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். வாசகர் வட்டம் நடத்தியிருக்கோம். அதாவது ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அந்த நூலை படித்து அந்த நூல் விவாதிக்கிறது, ஒரு யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு, யாருக்கு என்ன பிடிக்கலை அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த சிறப்பு பேச்சாளர்களை அழைச்சி அவங்கள நேரடியாகவும் அவங்க ஜூம்லேயும் வரவழைச்சி பேச இலக்கிய பேச்சு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு பட்டிமன்றம், ஒரு சிறப்பான ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் நடந்தோம் கடந்த ஆண்டு. இப்போது சமீபத்தில் கூட இவர் அறிவொளி அவர்களை அழைச்சி அவரோட ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். இந்த மாதிரி பல இலக்கியம் சார்ந்த, தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம், பேசுகிறோம். ஆனால் அப்புறம் என்னன்னா அது மறந்துடும். இதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, அதாவது இது உண்மையிலேயே இந்த தமிழினுடைய உயர்வையும் இந்த இலக்கியத்தினுடைய உயர்வையும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அந்த பாத்திரமாகவே மாறி நடித்தோம்னா அது நம்முடைய நினைவில் ரொம்ப நாள் இருக்கும். அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. ஏன்னா அது நீங்கள் when I read, யாருக்காவது தெரியுமா அது? when I read I know, when I see I understand, when I do what? யாராவது சொல்லுங்க குழந்தைகள். when I do it I realize. அதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். ஸோ நாம் இந்த நிகழ்ச்சி ஒரு ரோல் பிளே மாதிரி எடுத்து பண்ண போகிறோம். ஒரு வெவ்வேறு தலைப்புகளில் அந்த தலைப்புகள் நெசவசம். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் மகிழ்விக்க ஒரு 8 நிகழ்வுகள் நடக்க இருக்கு. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த நாடகத்தமிழ் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே நிறையா தெரியாது. இந்த நாடகத்தமிழை பற்றி இந்த நிகழ்ச்சிக்காக போய் நான் பார்க்கும் பொழுது தான் நிறையா விஷயம் எனக்கே தெரிஞ்சுது. இப்போ இளங்கோவன் சொன்ன மாதிரி நாடகத்தை நாடு ப்ளஸ் அகம் அப்படின்னு பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. நாடுங்கிறது மக்கள்,
அகம்ங்கிறது உள்ளம். மக்கள் உள்ளங்களை மகிழ்விக்கிறதுக்காக தோன்றப்பட்டதே இந்த இது அப்படின்னு. இதுக்கு நாடக தமிழ் நம்ம நாடகம் அப்படிங்கிறதுக்கு வந்து உலகளாவிய பெரிய சரித்திரம் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ் மொழியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கு. நடுவில் சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நடந்திருக்கு. இப்ப தமிழ் மொழியில இயல், இசை, நாடகம் சொல்றோம். இயல் தமிழ் இது 2 கலந்ததுதான் நாடகம்ன்றாங்க. எப்படி எந்த அளவுக்கு இசையும் மக்கள் நடந்ததோ அதற்கு சிறிதும் குறைவில்லாம நாடகம் நடந்திருக்கு. நாடகத்துக்கு வந்து உங்களுக்கு நாடகங்கிறது மக்களை மகிழ்விக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லாம தெருக்கூத்து, அதுதான் நம்மளுடைய முதல் இது. அந்த தெருக்கூத்துலேருந்து அப்படியே திருப்பி அப்படியே மேலே வளர்ந்து அதற்கான ஒரு சில இலக்கணங்கள் அமைக்கப்பட்டு பெருசா வந்தது தான் இந்த நாடகம். அப்பெல்லாம் வயல்ல வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து சினிமாவோ இல்லை இதுவோ கிடையாது. சும்மா தெருமுனையில 4 பேர் சேர்ந்து பண்ற அந்த தெருக்கூத்து அவ்வளவு மகிழ்விக்கிறதா இருந்துச்சு. ஆனா அந்த தெருக்கூத்துலேருந்து தான் இன்னைக்கு நம்ம சினிமாங்கிற ஒரு பெரிய பரிணாமத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம். அதனால அப்ப அதோடைய ஆளுமை எவ்வளவு பெருசு இருக்குங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எங்களுடைய வாசகர் வட்டத்தோட 21வது நிகழ்ச்சி. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் புத்தகங்கள் படிக்கிறதாகட்டும், அப்புறம் இந்த ஈவெண்ட், நாங்க வந்து தமிழ் இலக்கியம்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். எனக்குமே அப்படிதான் இருந்தது, நமக்கு இதெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி. இந்த இளங்கோவன் ஐயா கூப்பிட்டாருன்னு சொல்லி வந்தாச்சு நம்ம. ஆனா அப்பதான் நாங்க முடிவு பண்ணோம், இலக்கியம்ங்கிறது எல்லாமே நவீன இலக்கியம், பழைய கால இலக்கியம், அதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எந்த வகையில மக்களுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது. அதுல எங்களுக்கு வந்து அருமையான எங்க குழு வந்து ரொம்ப ஒரு அருமையான குழு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை முன்னிறுத்தி அருமையா எடுத்து போயிட்டு இருக்கிறோம். இதுல வந்து நான் வந்து கத்துக்கிட்டது ரொம்ப நிறைய புது எழுத்தாளர்கள். முதல்ல நம்ம எழுத்தாளர்கள் மட்டும் இல்லாம இப்ப பிற உலக திரவியம் அவருக்கு வந்து ஒரு பயங்கர நாலேஜ் இந்த புக்கு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும். அவருடைய இதனால நம்ம வந்து பிற நாட்டு கதைகள், கவிஞர்கள் அவங்களெல்லாம் வந்து நமக்கு கிடைக்க இருக்கார் நம்ம திரவியம். அதே இதுல வந்து அப்பதான் எங்களுக்கு வந்து எங்க குழுவிலே ஒரு எழுத்தாளர் இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. திரு சு. வெங்கடேசன், நிறைய பேர் எனக்கு உங்களுக்கு தெரியாதவர் எங்க குழுவில் இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர். அவருடைய நாவல், அவருடைய சிறுகதைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, நிறைய ஆன்லைன்ல வந்துருக்குது. அவர் வந்து ஒரு அருமையான எழுத்தாளர். திரு ஜெயமோகனுடைய ரசிகர். அவருடைய நடையெல்லாம் பார்க்கும் பொழுது சாதாரணமா இல்லை, அதெல்லாம் ரொம்ப இதுவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தேடுதல் வந்து எங்களுக்கு இதில் தான் கிடைச்சிது. அதனால இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் யார் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, நிகழ்ச்சியை கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இது வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இதுல வந்து இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க பட்டிமன்றம் 2 நகைச்சுவை பட்டிமன்றம் 1 பண்ணோம், அப்புறம் 2 பட்டிமன்றம் பண்ணோம். இதுல வந்து ஒரு கருத்துக்களம்னு வந்து குழந்தைகள்னு சொல்ல முடியாது, இப்போதைய கல்லூரி மாணவர்கள் அவர்களை வச்சு ஒரு இது பண்ணோம். அது வந்துமே நமக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்களுடைய பார்வைகள் நம்ம நினைக்கிறதுக்கும் அவங்க நினைக்கிறதுக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கிறத ரொம்ப இதுவாக இது பண்ணோம். ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சியில் நம்மளோட கலந்துக்கிட்டவர் திரு மணி இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நடுவராக இருந்தவர் திரு கிருஷ். இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சினால அது ஒரு புது அனுபவமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அதே வரிசையில் இப்போ நாடகம், இது வந்து எங்களுடைய முதல் முயற்சி. இதுக்கு நாங்கள் போட்ட உடனே எல்லாரும் வாலண்டியராக வந்து சொன்ன எல்லாருக்கும் மிக மிக நன்றி. இவங்க இதில் வந்து சிறுவர்கள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு கலந்துக்க இருக்கிறாங்க. அதனால உங்கள் மாதிரி நானும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். பார்க்கலாமா ப்ரோக்ராமை? இன்னைக்கு மொத்தம் 8 ப்ரோக்ராம் இருக்கு. இதுல தனி ஒருவன் அப்படின்னு ஒரு ஓரங்க நாடகம்
திரு சுந்தரம் அவர்கள். அவர் தான் முதல்ல உடனே நாங்கள் போட்ட உடனே என்ட்ரிக்கு போட்டார். அதனால அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து செயின்ட் லூயிஸ் வீர மாணவர்கள் குழு, அதுக்கப்புறம் திருக்குறள் நீதி கதை, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஸ் டிராமா கம்பெனி, அதுக்கப்புறம் மரம், அப்புறம் தமிழ் இது மொழி அல்ல, அப்புறம் 7வது சிலம்பு பிறந்த கதை, 8வது செல்லதியார். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? ஓகே. ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இங்கே நடிக்கிறவங்க யாருமே வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது. அதனால நீங்கள் தயவு செய்து அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. எல்லாருமே கொஞ்சம் அப்பப்போ பேப்பர் பார்த்து படிப்போம். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து இது ஒரு முயற்சி தான், ஒரு புதிய முயற்சி. இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை, ஒரு பெரிய மேடையும் இல்லை. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து நம்ம வாய்ப்பு கொடுப்போம், குழந்தைகளை வந்து இது செய்ய வைப்போம். அப்புறம் இந்த நிகழ்ச்சி இறுதியில் வந்து குழந்தைகளுக்கு ஒரு சான்றிதழ் இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது, ஒரு புத்தக பரிசும் இருக்குது. அது குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு நூல் பரிசு இருக்குது, பங்கு பெறுகின்ற நடிக்கின்ற எல்லாருக்கும். அதனால தயவுசெய்து போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க. நிகழ்ச்சி நடுவில் வந்து நாம டீ ஸ்நாக் வந்து அனௌன்ஸ் பண்றோம். 8 நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, 4வது நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாம் வந்து டீ ஸ்நாக் போடுவோம். சரிங்களா? முதல் நிகழ்ச்சியாக தனி ஒருவன். வாங்க சுந்தரம். வணக்கம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து திருவிளையாடல் புராணம் அந்த தர்மியோட கோர்ட்டு சீன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து இது வந்து ஒரு கோர்ட்டு சீனை மட்டும் நான் நடிச்சு காட்ட போகிறேன். ஸோ இது கதை எப்படின்னா, செண்பக பாண்டியன், மதுரை ஆண்ட செண்பக பாண்டியனுக்கு ஒரு ஐயம் வருகிறது. ஸோ பெண்களின் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா இல்லை இல்லையா? ஸோ அதுக்காக வந்து அவர் கவிதை போட்டி, அதுக்காக ஒரு செய்யுளை ஏற்றத்துக்காக ஒரு போட்டி வைக்கிறார். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 1000 பொற்காசுகள் வந்து பரிசாக கொடுக்கறதுக்கு அறிவிக்கிறாரு. ஸோ அதை பார்த்து எல்லாரும் போட்டிக்கு தயாராகிறாங்க. ஆனால் பாட்டே வரல. ஸோ அப்போ வந்து தர்மி அப்படின்னு சொல்லி ஒரு புலவன் வந்து அவன் ரொம்ப ஏழ்மையான புலவன். ஸோ அவன் வந்து என்ன நினைக்கிறான், ஸோ நம்ம வந்து நமக்கு இந்த 1000 பொற்காசுகள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போய் புலம்புறான். ஸோ இதை கேட்ட சிவபெருமான் வந்து புலவர் வேடம் விட்டு அப்போ வந்து தர்மி கிட்ட சொல்கிறார், நீ வந்து இந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் பாண்டியன் அவையில் வந்து நீ சொல்லு, அவங்க வந்து உனக்கு 1000 பொற்காசுகளை கொடுப்பாங்க, ஸோ அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவன் எடுத்துகிட்டு சபைக்கு போகிறான். ஸோ அதில் வந்து நக்கீரர், அந்த தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதில் வந்து இந்த பாட்டு வந்து தப்பு அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிடுது. என்னடா இது கையில் வந்தது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருப்பி போய் கோவிலில் போய் புலவர் வேடத்தில் இருக்கும் சிவபெருமானிடம் வந்து அவரோட கஷ்டத்தை சொல்கிறாரு. ஸோ சிவபெருமானுக்கு கோவம் வந்துடும். ஸோ நான் எடுத்து கொடுத்த பாட்டு தப்பா, இதை பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சீனில் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ இது வந்து 3 பேர் இங்கே பாண்டிய மன்னன், நக்கீரன், அப்புறம் புலவர் வேடத்தில் இருக்கும் சிவபெருமான். ஸோ இந்த 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்த கோர்ட்டு சீனை தான் நான் நடிச்சு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் முன்னாடி நீங்கள் சிலோன் ரேடியோவில் ஒளிச்சித்திரம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அதோட ஒரு இது மாதிரி தான். ஸோ நீங்களே உங்களுக்கே புரியும் அந்த டைலாக் வரும்போது யாரோட டைலாக். ஸோ சிவபெருமான் வந்து வராரு.
தர்மி கொண்டு வந்த பாட்டை குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். தக்க மரியாதையுடன் கேட்டால் தக்க பதில் கொடுக்கப்படும். அப்போது இது அரச சபை அன்று. இது அரச சபையில் எல்லோருக்கும் அதிகாரமா? இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருமி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? இந்த பழுதுள்ள பாட்டாயின் பரிசுக்கு அருகதை இல்லை என்று சொன்னியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் தங்கத்தின் மூத்த புலவன் நக்கீரன். கீரனா? கீரன் தான் என் பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தீரோ? என்ன குற்றம் கண்டுபிடித்தீர்? இங்கே சற்று வாருங்கள். பாட்டை எழுதிய நீங்கள் வராமல் மற்றவருடன் கொடுத்தனுப்பியதற்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை. அதை பற்றி இப்போது கவலை வேண்டாம். தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை. அதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது எல்லாம் எமக்கு தெரியும். அதை பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. பாட்டில் குற்றத்தை மட்டும் கூறும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் குற்றம் இருக்காதா? அதை பற்றி நான் குறை கூறத்தான் கூடாதா? என்ன குற்றம் சொல்லு போது. என்ன குற்றம் கண்டீர்? புலவர்களே, கொஞ்சம் சாந்தமாக உரையாடுங்கள். சச்சரவு தேவைதான், அதுவே சண்டையாக மாறிவிடக்கூடாது. சச்சரவும் சண்டையும் புலவர்களுடன் கூட பிறந்தது. அதை தாம் பொறுத்திருந்து பார். நக்கீரரே, நீங்கள் சொல்லுங்கள். பாட்டில் என்ன குற்றம் கண்டீர்கள்? சொற்சுவையிலா இல்லை பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம். எங்கே என்ன குற்றம்? தாங்கள் எழுதிய செய்யுளை சொல்லுங்கள். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ? பயிலியது கிளிய நட்பின் மயிலிய செரியரற்று நறுவிக் கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. இந்த செய்யுளின் கருத்து, காதலியின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கும் போது அவள் கூந்தலில் எழும் மனத்தை வண்டை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்துள்ளேன். அதில் உள்ள கருத்து, மலர்களில் உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ச்சி செய்யும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களுள் என் மங்கையின் கூந்தலை விட அதிக மனமும் உண்ட மலரும் உண்டோ என்பதுதான் இதன் பொருள். அதிலிருந்து தாம் மன்னவருக்கு சொல்லும் கருத்து புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான். ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாவிய திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மலர்களை சூடிக்கொள்வதால் மட்டும்தான் கூந்தலில் மனம் வருமே தவிர செயற்கையில் என்று இயற்கையில் ஒருபோதும் மனம் இருக்க முடியாது. நிச்சயமாக தேவலோக பெண்களுக்கும் அப்படித்தானா? ஈரேழு உலகங்களில் இருக்கும் பெண்களுக்கும் அப்படித்தான். வாக்கினை எழுத நாக்கிலிருந்து உதவுகிறாளே கலைமகள், அவளுக்கும் அதே நிலைமைதானா? கலைமகள் என்ன? நான் அன்றாடம் வழிபடும் ஈசனின் இடது பக்கம் அமர்ந்திருக்கும் உமையோளுக்கும் அதேதான். நிச்சயமாக என் தமிழ் மேலாணையாக நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயின் ஆகுக. நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே. அங்கம் புழுதிபட அறிவாளி நெய் பூசி பங்கம் படவரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் என இருக்கும் நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணை உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா. சோ இதான் அந்த சீனோட இதை நக்கீரன் அப்புறம் சிவபெருமான் சொல்றாரு, உன்னோட தமிழோட விளையாடுறதுக்கே நான் இந்த மாதிரி ஒரு நாடகம் பண்ணேன். ஆனால் நீ விட்டு கொடுக்காம நீ சொன்ன கருத்திலேயே ரொம்ப உறுதியா இருந்ததுனால உனக்கு நான் பாராட்டுக்கள். அப்போ நக்கீரன் சொல்றாரு, ஆமா என்னை மன்னிச்சிடுங்க, தர்மிக்கே அந்த 1000 பொற்காசுகளும் சென்று சேரட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல நம்ம என்ன புரியுது அப்படின்னா, 2 இது. ஸோ தர்மி நக்கீரனோட உறுதி, என்ன யாரு வந்தாலும் தான் சொல்ல கருத்தை எப்போதுமே மாற்றிக்கொள்வார். இன்னொன்று, இறைவன் தர நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது.
ஸோ தர்மிக்கு அது போய் சேர வேணும்னு அவர் நினைக்கிறாரு, அதை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இதான் வந்து இந்த கதையோட நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி. ரொம்ப அருமை. கொஞ்ச நேரம் எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பழைய காலத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கு. அந்த முதல்ல சுந்தரம், நீங்கள் எப்படி இதை மனப்பாடம் பண்ணீங்க? என்னால் அந்த 4 லைன் இதுக்கே மனப்பாடம் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கு. அந்த செய்யுளெல்லாம் அருமையாக பண்ணீங்க. ரொம்ப நன்றி. அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுத்துருவோம். ஸோ அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்தது செயின்ட் லூயிஸ் வீரமானவர்கள். அவங்க தயாராகிட்டே இருக்காங்க. சரி, நாடகத்தை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறத யோசிக்கலாம். நாடகத்தின் தந்தை இல்லை நாடகத்தின் மும்மூர்த்திகள்னு சொல்றது யாரு அப்படின்னு தெரியுமா? அவருக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க. சங்கரதாச சுவாமிகள் தான் வந்து நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு. இதெல்லாம் செய்யல படிச்சது நமக்கெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்காரு. ஓகே, அடுத்த நாடகம். மைக்க கொஞ்சம் செயின்ட் லூயிஸ் வீரமானவிகளின் வீரபாண்டிய கட்டபொம்மன். வணக்கம். 17ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியிலே வெள்ளைக்கார கூட்டத்தார் கிழக்கிந்திய கும்பனி என்ற பெயரோடு சென்னை பட்டணத்துக்கு வந்து வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் பல பாளையங்களுக்கு தலைமை அரசராக இருந்த ஆற்காடு நவாபுக்கு கும்பனியர்கள் அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்தார்கள். கடனை திருப்பி தர முடியாத நவாப் 1892ஆம் ஆண்டில் பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை கும்பனியர்களுக்கே உரிமையாக்கிவிட்டார். அன்றுதான் அந்நாட்டில் ஆங்கில ஆட்சி தொடங்கியது. இதை தடுக்க துணிந்தவர்களில் முதன்மையானவர்தான் கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை நாடகமாக்கி நடித்து காட்ட வருகின்றனர் செயின்ட் லூயிஸ் வீரமானவிகள். காட்சி 1. வீரபாண்டி கட்டபொம்மன் வரி கொடுக்க மறுத்ததால் தங்களிடம் வேலை பார்த்து கொண்டிருந்த சிலரை வழிப்பறி செய்ய சொல்லி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த செய்தனர் வெள்ளையர். மக்கள் மன்னரிடம் முறையிட அவர்களை கையும் களவுமாக பிடிக்க ஆறு வேடமிட்டு கிளம்பிக் கொண்டிருந்தார் கட்டபொம்மன். அப்போது தம்பியின் மகள் மீனா வருகிறார். சக்கமானுக்கு தெரியக்கூடாத ரகசியம் கூட ஒன்று இருக்கிறதா?
நகரிலே எதிரி ஒற்றர்கள் நடமாடுவதாக கேள்விப்பட்டேன். அதனால் தான் நகர சோதனைக்கு இன்று நானே புறப்பட்டேன். ஏன் இந்த தாடி என் முகத்திற்கு அழகாக இல்லை? ஏன் ஒரு சந்திரன் மட்டும்தான் அழகு, பிறகு அதை வேற அழகல்ல. இதுதான் அழகா? அப்படியானால் இனிமேல் நான் நிரந்தரமாக தாடி வைத்துக் கொள்ள போகிறேன். அப்பா பெரியப்பா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அப்பா பெரியப்பா, பெரியப்பா அம்மா, இப்ப நான் திருடனை பிடிக்க போகிறேன். நீ அங்க வரக்கூடாதம்மா. கட்டி வைத்து அடிப்பார்கள். ஐயோ, அடிப்பாங்களா? ஆமாம், திருடுவது தப்பில்லை. அந்த தப்பு ஏன் செய்யறாங்க? பணம் வேண்டும் என்று. பணம் எனக்கு சுகமாக வாழ. அப்போ அவன் சோறுனாக திருடுறான். அவன் பிள்ளைங்க பத்திரிக்கணும் என்னப்பா செய்யலாம்? அம்மா, கவலைப்படாத. திருடன் கிடைத்தால் அவனுக்கு நிறைய பணம் கொடுத்து அவனை காப்பாற்ற தானமா போகிறேன். அப்பா, நீ அவனை கூட்டியா? நான் அவனை பார்க்கணும். கண்டிப்பாக கூட்டி வரேன் அம்மா. காட்சி 2. ஜாக்சன் துரை புதிதாக பதவி ஏற்கிறான். அவன் வீரபாண்டிய கட்டபொம்மனை பேட்டிக்கான அழைக்கிறான். கட்டபொம்மனும் தன் வெள்ளைக்கார நண்பர் டேவிசன் ஆலோசனைப்படி ஜாக்சனை சந்திக்க செல்கிறார். அப்படியா? எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள். சிப்பாய்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? இது வெகு தூரம் வந்துவிட்டேன். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடுக்கை இல்லை. கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாபிலிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீ நமக்கு ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பது நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை என்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எழுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகப்பித்தவனே சொல்லுகிறேன் கே. உன் நேர்மையும் கிஸ்தி கொடுக்கவில்லை. உங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரி பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? நீர் பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கரணிவாள் உழவருக்கு கஞ்சி கலை விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாய். மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போர் அடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போர் அடித்து தலைத்தனை நெற்கதிர்களாக குவித்து விடும். ஜாக்கிரதை.
நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. இதுவரை என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். இது போன்ற ஒரு கையெழுத்தை எழுதவும் இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதி விட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இன்னும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முடுக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வர சொல் பார்க்கலாம். பாரம் தரித்து விடவில்லை மரத்தமிழனுக்கு. என் மடியில கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். காட்சி 3. எட்டப்பன் ஆலோசனைப்படி போர் நடக்கிறது. காயமடைந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை தம்பி ஊமைத்துறையும் தளபதியும் போர்க்களத்திலிருந்து அழைத்து சென்றனர். தன்னை தப்பி அழைத்து வந்ததை நினைத்து மனம் வருந்துகிறார் கட்டபொம்மன். புதுக்கோட்டை மன்னன் தொண்டைமான் உதவியால் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து தூக்கிலிடுகின்றனர். விலகி போங்க. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை. கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பாடம். தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தர்க்கர்கள் செல்லாரால் இன்று நிற்க வாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே 1000 இளம் காரியர்கள் உன்னை உயிராக பேணுபவர் வருவர். உந்தன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. வீரத்தின் சின்னமே விடுதலை போருக்கு வித்தாக உருவெடுத்தாய். பின்னேறு போல் தமிழர்கள் மானங்காகவே சிலையாக உயிர் கொடுத்தாய். நன்றி. வீரபாண்டிய கட்டபொம்மனாக பெரிஷா ராபர்ட் ராஜகுமார். ஜக்கமாலாக மோஹித்ரா பிரபாகரன். மீனாவாக ஜனனி ஜெயகரை. சிப்பாயாக பிலோத்தியா ராபர்ட் ராஜகுமார். இவர்களுடன் தொகுத்து வழங்கியவர் உங்கள் பிரம்மசனாதனா செந்தில்குமார். எங்கள் அனைவருக்கும் இந்த நாடகத்தை சிறப்பாக கற்றுக் கொடுத்த மெர்சி ஆண்டிக்கு நன்றி. வாவ், வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்கெங்கயோ கேட்டோம். செயின்ட் லூயிஸ்ல வரி வட்டி வேற லெவல்.
அவங்களுக்கு இன்னொரு கரகோஷம் கொடுத்துடலாமா? உண்மையிலே நாங்கள் வந்து இந்த நாடக இதை நடத்தணும்னு யோசிச்சப்போ நாங்கள் எந்த ரூல்ஸும் கொடுக்கல. ஆனால் அவங்களே வந்து வேற லெவலில் காஸ்டியூம் என்ன, ஏதோ எனக்கு ஆர்எஸ் மனோகர் ட்ராமா பார்த்த மாதிரி இருந்தது. அருமை. முக்கியமாக ஒரு விஷயம், இதில் கட்டபொம்மனா நடித்த ஃபெலிஷியா இருமொழி சான்றிதழ் பெற்ற மாணவி. அடுத்தது நம்ம பார்க்க போறது திருக்குறள் நீதி கதை, திரு அருணா குமார் அவர்களின் ஆக்கம். மறைந்துள்ள நடிகர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கும் இலக்கிய குழுவிற்கு மனமார்ந்த நன்றி. நண்பர்களுடன் சேர்ந்து முதல் முறை மேடை ஏறும் நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்க மண்ணில் பிறந்து தமிழ் மொழியை கற்று இன்று திருக்குறளுடன் நம் தமிழனின் வீரத்தையும் நீதி கதைகளை கொண்டு நம் அறிவு கண்களை திறக்க வருகின்றனர் நம் அழகு குழந்தை செல்வங்கள் நந்திதா, கிமாயா, நிலா, கௌதம் மற்றும் பிரத்யோன். அவர்களை உற்சாக வரவேற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வான் இந்திய வீரன் தமரன், பார்த்தால் பயம் வரும், பாசம் என்றால் உயிர் தருவான். ரொம்ப அழகா வால் சண்டை போடுறீங்க, எனக்கும் சொல்லி தாங்க. இமையாய் இந்த கலைகள் நம் தமிழரின் வீரத்தின் அடையாளம். இதை முறைப்படி ஆசானிடம் தான் கற்க வேண்டும். நம் முன்னோர்கள் இதை போர்க்களத்தில் மட்டுமே பயன்படுத்தினர். நாம் இதை முறைப்படி கற்கவில்லை என்றால் பெரும் ஆபத்தில் முடியும். இல்லை இல்லை, நான் இப்பவே கத்துக்கணும், உடனே சொல்லிருக்காங்க. போக்கிமையா, நீ உன் நண்பர்கள் கூட விளையாடு. ஐயா ஜாலி, ஸ்கூல் சம்மர் ஹாலிடே விட்டாச்சு, ஜாலி ஜாலி. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம், ஜாலி ஜாலி. ஐயோ ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஆமா, சம்மர் வந்து ஹாட் இருக்கும், வின்டர் வந்து கோல்ட் இருக்கும். ஹாய் நகிதா, அப்படி இருக்குங்க. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரிம்மா, நம்ம கிமியா கூப்பிடலாம். கிமியா, நீ ஏன் சோகமா இருக்க? என் அண்ணா வால் சங்க சொல்லி தர மாட்டேன் சொல்லிட்டானே. சரி பேரு, அவங்கள விட்டுட்டு குளு 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 சாப்பிடலாம். குளு குளு குளுவா அப்படிதான் அண்ணா. ஐயோ, அட ஐஸ்கிரீம். வாங்க, நம்ம போய் குளு 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 சாப்பிடலாம். ஐயோ, என்ன குழு 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 வேணும் உங்களுக்கு? உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? பாபுதா. இந்தா. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? இந்தா. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஓகே, நல்லா சாப்பிட்டு கோடை விடுமுறையை என்ன என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, போங்க.
அச்சோ டாக்டர் முக்கியமான கீழே விழுந்துட்டா. வாங்க நம்ம போய் உதவி செய்யலாம். பாத்தீங்களா, கௌதமும் தான் ஹெல்ப் பண்றாங்க. இதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இந்த குறளின் பொருள் என்ன பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் செய்யும் உதவி கடலிலும் பெரிது. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நன்னெறியுடன் வாழணும். அது எப்படின்னா, கெட்டதே கேட்கக்கூடாது, கெட்டதே பேசக்கூடாது, கெட்டதே பார்க்கக்கூடாது. வான் இந்திய வீரன் சமரன். நன்றி. எப்படி இருந்தது அந்த குழந்தை குரல்ல அந்த நாடகம் கேட்கறது? நீங்க எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த பசங்க வந்து தமிழ் பேசுறதாகட்டும் அதை சின்சியரா பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு தடவை நம்ம கண்டிப்பா கைத்தட்டியே ஆகணும். ரொம்ப நன்றி. அடுத்ததா நம்ம கூப்பிடுறது SSS டிராமா கம்பெனி. இங்க காணும். அடுத்ததா மரம் குழு ரெடியா இருக்கீங்களா? மரம் ஓகே. சாரிங்க, அவங்க உங்களை முன்னாடி போக சொல்றேன். நன்றி நன்றி சிவசங்கர். நீங்க இதை பத்தி ஸ்ரீமதி எங்க இருக்கீங்க? ஸ்ரீமதி இருந்தா வாங்க, உள்ள வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓஃபாரன் பள்ளி மாணவர்கள் மரம் என்ற தலைப்பில் இப்போ நடிக்க வந்துட்டாங்க. இவங்க சொல்லப்போனால் 2 ரிஹர்சல் தான் பண்ணாங்க. ஆக்சுவலி தேர்ஸ்டே தான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மரம் வளர்ப்போம் நாட்டை காப்போம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம குழந்தைங்கள்லாம் நடிக்க வந்திருக்காங்க. இதில் நடிக்க போகிறது தக்ஷின் பிரபாகரன், விதுனா பிரபாகரன், மகத்ரு SP, சிவானி, ஹரிணி, தீக்ஷிதா, தமிழ்மியன்,
கீர்த்தனா. இப்போ நம்ம நாடகத்தை பார்க்கலாம். இது முடிஞ்ச உடனே ஒரு திருக்குறள் ஒன்று வரும். அது என்ன திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க கேட்டுக்கலாம். ரொம்ப வெயிலா இருக்கு. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. இங்க ஏதாவது சாப்பிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ஓ, அங்க ஒரு மரம் இருக்கு. அங்க ஏதோ சாப்பிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இங்க ஒரு பழம் இருக்கு. இது கொஞ்சம் இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். வியாபாரத்துக்கு ஒரு நல்ல மரம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, அந்த மரம் நல்லா இருக்கு. பசிக்கவும் செய்யுது. அன்னைக்கு ஒரு மரம் இருந்துச்சு. அது போய் நம்ம கொஞ்ச நேரம் ஒன்று எடுத்து நம்மளோட பசியை பெருக்க போக்கலாம். எங்க போச்சு இந்த மரம்? ஐயோ, இந்த மரத்தை வெட்டிட்டாங்களா? அச்சோ, மரத்தை காணுமே. எங்க மரத்தை கூட வெட்டிட்டாங்களா? அச்சோ, மழை பெய்யுது. அன்னைக்கு அந்த மரத்துல போய் ஒண்ணே இருக்கலாம். அச்சோ, இந்த மரத்தை வெட்டி போட்டாங்களா? அன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல
மரம் தான் எனக்கு சாப்பாடு போடும். இந்த மரத்தை நீங்க வெட்டக்கூடாது, இது எங்களோட நண்பன். மரம் எனக்கு நிழல் தந்துச்சு, பசிய போகும். மரம் எங்களுக்கு மரத்தை தந்து உதவுச்சு. மரம் எனக்கு மழை தருது, அப்புறம் மழையில இருந்து காக்குது. இது என்னோட தொழில். அப்ப இன்னைக்கு சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த மரத்தை விட்டுருங்க, நீங்க காட்டுல போய் வேற ஏதாவது மரத்தை வெட்டிக்கோங்க. எல்லாரும் மன்னிச்சுங்க, இனிமேல் எனக்கு அப்புறம் நான் பண்ண மாட்டேன். இததான் திருக்குறள்ல என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? மருதாயின் தப்பா மரத்தட்டால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின். அப்படின்னா ஒரு நல்ல மரமானது நன்கு வளர்ந்ததும் இலை, காய், பட்டை, வேர், பழம் என பல வகையாலும் மக்களின் பிணிக்கு நல்ல மருந்தாகவும் பயன்படுகிறது. அதே போல செல்வமானது ஒரு பெருந்தகையிடம் சேருமானால் அந்த மக்களின் பசிப்பிணியை போக்க பயன்படும். இந்த குறளும் மரத்தின் நன்மையை பற்றி மரத்தை சிறப்பிக்கிறது. அதே போல் நாமும் மரங்களை காப்போம், உயிர்களை காப்போம். ஓகே, எல்லாருக்கும் நன்றிங்க. இந்த திருக்குறள் என்ன சொல்லுச்சுன்னா, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின். அப்படின்னா ஒரு நல்ல மரம் வந்துட்டு எப்படி இலை, காய், வேர், பழம் அதெல்லாம் கொடுக்குதோ அது மக்களுக்கு எல்லா வகையிலும் அது உதவுது. அதுபோல செல்வமானது ஒரு நல்ல ஒரு மனிதனிடம் இருந்தால் அது எல்லா மக்களிடமும் போய் சேரும். அதுதான் பொருள். இதை நடிச்சு காமிச்சவங்க மரமாட்டு மகாத்ருவும் ஹரிணியும் நடிச்சாங்க. நன்றி. அப்புறம் மர வெட்டியாட்டு தக்ஷன் நடிச்சாங்க. அப்புறம் பாட்டியாட்டு விதுரா நடிச்சாங்க. சிவானி வியாபாரியா நடிச்சாங்க. குழந்தைங்க தமிழனியனும் ஹரிணியும். அப்புறம் பறவையாட்டு கீர்த்தனா நடிச்சாங்க. ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஐயோ, இன்னும் ஒரு கருத்தை அவ்வளோ அழகா காமிச்சு திருக்குறளோட இணைத்து கண்டிப்பா இன்னொரு கரகோஷம் கொடுத்துடலாம். சூப்பரா ஒரு கரகோஷம் கொடுத்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தான், இந்த கைதட்டதெல்லாம் உங்களுக்கு தான். ஆனால் இது ஏதோ 2 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. இதில் என்ன ஆச்சரியன்னா எல்லா குழந்தைகளும் அவங்களே பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும் பொழுது ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது. உண்மையாக சொல்ல போனோம்னா இப்போ நம்ம அடுத்த நாடகம் எஸ் நாடக கம்பெனி அவங்கள மேடைக்கு அழைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது அந்த மெசேஜ் வந்த அப்புறம் சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். மெயினாக கிட்ஸை வச்சே ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு தான் முதல்ல யோசிச்சது. கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ண முடியும்னு சொன்னதுனால நாங்களே களத்தில் இறங்கியிருக்கோம். இது இட்ஸ் ரொம்ப பழைய தமிழும் இல்லாமல் புது தமிழும் இல்லாமல் மாடர்ன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கான்செப்ட். ஸோ சிரிக்காமல் பாருங்க. டேய் பசங்களா, நம்ம தமிழ் ஸ்கூல்ல சம்மர் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் படிச்சிங்களா? அது ஆத்திச்சூடியெல்லாம் படிச்சு முடிச்சிங்களா? நான் இதெல்லாம் ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டேன்மா.
நானும் எல்லாம் ஆத்திச்சூடியும் படிச்சு முடிச்சிட்டேன் அம்மா. எல்லா ஆத்திச்சூடியும் படிச்சிட்டியா? ஆமாம்மா, சொல்லி காமிக்கவா? எங்க சொல்லு பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே, ஈவது விளக்கே. அச்சம் தவிர், ஆண்மை தவிர, உடலினை உறுதி செய், ஏறு போல் நட. அண்ணா, இது என்னன்னா புதுசா இருக்கு? இது புது ஆத்திச்சூடி, இது பாரதியார் எழுதியது. நீ சொன்னது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, அண்ணா சொன்னது பாரதியார் எழுதியது. ஓ, இது எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாரதியார் எழுதின ஆத்திச்சூடியும் படிச்சு முடிச்சிருக்கேன். படி படி, எல்லாரும் படி. ஆனா பாரதியார் ஏன் ஆத்திச்சூடி எழுதினாரு? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன் எழுதியிருப்பாரு? இது அவர்கிட்ட தான் கேட்கலாம். சரி சரி, வா கூகுள் வழியா அவர்கிட்ட போய் கேட்போம். என்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஔவையார் தாண்டா. இன்று மிக நல்ல நாள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன ஔவையே, என்ன மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அடடா பாபா பாரதி, நான் அதியமானுக்கு ஒரு அதிசய நெல்லிக்கனியை கொடுத்தேன். அது அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். அதனால் தான் அகமகிழ்ந்து இருக்கிறோம். அடடா, என்ன ஒரு சிறந்த செயல் இது. இதுதான் நட்பின் இலக்கணமோ? இதைதான் நீங்கள் நன்மை கடைப்பிடி என்று எழுதியுள்ளீர்களோ? ஆமாம் அப்பா, ஆமாம். நீ வந்த காரியம் யாது? அண்ணியே, எனக்கு ஒரு சிறிய ஐயம். இந்த ஆத்திச்சூடி எதற்காக நீங்கள் எழுதினீர்கள்? இது ஒரு நல்ல சந்தேகம். சொல்லுங்கள் அம்மா. நம் மக்களுக்கு எப்பொழுதுமே நல்ல அறிவுரைகளை எளிமையான முறையில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வள்ளுவன் 2 அடியில் 1000க்கும் மேலான வரிகளை எழுதினான். அதுவே இன்று கடினமானதால் அதையே நான் ஒரே அடியில் சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். என்ன ஒரு அறிவாற்றல்! நிச்சயமாக அறிவுரை கூட எளிமையாக இருக்க வேண்டும். அதுவும் இக்கால மக்களுக்கு கேட்கவே வேண்டாம். உண்மைதான் அப்பா. அதனால் தானே நீயும் குழந்தைகளுக்கு பிடித்த பாப்பா பாடல்களை எழுதி சிறுவர்களுக்கு பிடித்த கவிஞனாகிவிட்டாய். இதை சொல்லி இன்று எம்மையும் குஷிப்படுத்தினீர்கள். இன்று எமக்கும் நாள் மகிழ்ச்சியானதாகிவிட்டது. தங்களது பாராட்டுக்கும் அறிவுரைக்கும் மிக்க நன்றி அம்மா. சென்று வருகிறேன். சரி பாரதி, தமிழின் ஆசிகள் உனக்கு. அப்பா, என்ன தீவிர சிந்தனை? வாமா தங்கம்மா. அப்பா, ஆத்திச்சூடி எழுதலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் ஏற்கனவே இருக்கே அப்பா. நீங்கள் மறுபடியும் எழுத போகிறீர்களா? ஆமாம்மா, இன்று காலை ஒரு நல்ல கனவு கண்டேன். அதில் அவ்வை அன்னையிடம் பேச கொண்டது. அப்பொழுது அன்னை சொன்னார், அறிவுரையை எளிமையாக எழுத வேண்டும் என்று. அதனால் இக்காலத்திற்கேற்ப நறுக்கென்று எழுதப் போகிறேன். அருமை அப்பா, நீங்கள் என்னிடம்தான் முதலில் காட்ட வேண்டும். நிச்சயம் என் அருமை மகளே. இப்ப புரியுதா பாரதி ஏன் ஆத்திச்சூடி எழுதினாருன்னு? அம்மா, வாய்ப்பே இல்லம்மா, நீங்க எல்லா கேள்விக்கும் பதில கண்டுபிடிச்சிருங்க. அண்ணா, அதான் அம்மா கிட்ட கூகுள் மந்திரம். சரி, எது எப்படியோ நான் உங்க 2 பேரோட கேள்விக்கும் பதில கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் 2 பேர் ஔவையார் எழுதின ஆத்திச்சூடியும் பாரதியார் எழுதின ஆத்திச்சூடியும் படிச்சுட்டு வாழ்க்கையில உபயோகப்படுத்துற வழியை பாருங்க. சரியா? சரி அம்மா. அண்ணா வா போயிடலாம், இல்லைன்னா அம்மாவே ஒரு ஆத்திச்சூடி எழுதிருக்காங்க. ஆமா தாத்தா, இப்பொழுதும் ஸோ இன்று ஔவையாக சாந்தி ஜெயபிரகாஷ், அம்மாவாக சுமிதா ஜோதிலிங்கம், அண்ணாவாக விக்னேஷ் ஜோதிலிங்கம், தம்பியாக ஆதர்ஷ் ராம் அருண்குமார், தங்கம்மா பாரதிய மகளாக ஸ்ருதி ஜெயபிரகாஷ், பாரதியாக நான் ஸ்ரீமதி அருண்குமார். அருமை. ஔவையாரும் பாரதியாரையுமே ஜோக் அடிக்க வச்சுட்டாங்க.
அப்படியே பழசையும் புதுசையும் கூகுள் ஔவையார் எங்கேயோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துடலாமா உங்களுக்கு? இதுல ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. இதுல நடிச்சதெல்லாம் வந்து தமிழ் ஸ்கூல் டீச்சர். முதல் வசனமே தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டியான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எவ்வளவு ஒரு விவரமா வந்து அதை வரையும் ஞாபகப்படுத்திட்டாங்கிறது பெரிய விஷயம்தான். ஸோ ஆனால் அவங்க சொன்னது எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. அறிவுரை பெருசாக இருந்தால் பிடிக்காது, சின்னதாக இருந்தால் தான் பிடிக்கும். நானும் பேசாமல் இருங்கன்னு சொல்லி சின்னதாக ஒன்று சொல்கிறேன். யாராவது கேட்குறீங்களா? பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது நீங்கள் ஆவலுடன் விரும்பும் தேநீர் இடைவேளை. தயவு செய்து 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காதீங்க. நாங்கள் ட்ராமா ஆரம்பிச்சிடுவோம். வேணாம் பார்க்க வேணாம்னாங்க வெளியில இருந்து பேசலாம். ஆனால் தயவு செய்து வந்துருங்க. 10 நிமிஷம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.